எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு உணர்வை தூண்டக்கூடிய விஷயமா இருந்து வச்சுக்குவேன், உண்மையை அப்படியே பட்டவர்த்தனமா எடுங்க. இந்த அரியலூர் மாவட்டத்தில் கூடிய இந்த மருதையாற்று பாலம் இல்லையா, அந்த ரயில்வே பாலம், இந்த பாலத்தை தகர்க்கிறது இல்லையா, இது இன்ன வரைக்கும் நக்சல்னால பயமுறுத்தப்படக்கூடிய ஏரியாவே இருக்குது. அது அடிக்கடி இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்தது உண்டு. 1960களில் அந்த பாலத்தை தகர்த்ததன் மூலமாக அந்த பகுதியில் வந்த ரயில் கவிழ்ந்து சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க. இதை எங்கிட்ட டைவர்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கவேன். ஆனால் இதை பண்ணது நக்சல் தான். இதுக்கு என்னதான் நீங்கள் காரணங்கள் சொன்னாலும் சரி, தனிப்பட்ட விதத்தில் பாதிப்புகள் சொன்னாலும் சரி, பொதுமக்களை கொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நியாயப்படுத்த ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, தீவிரவாதி எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்துவான். பொதுமக்கள் மத்தியில் குண்டை வச்சுட்டு இந்த பாகிஸ்தான்லேருந்து வந்தால கண்டவாறு சுட்டு தண்ணா பாருங்க, அவன்கிட்ட கேட்டால் கூட ஒரு காரணம் சொல்லுவேன். ஏன்னா எனக்காக நான் பண்ணலைங்க, நான் ஒரு நியாயத்துக்காக பண்ணேன்னு அவன் ஒரு காரணம் சொல்லலாம். கேட்டா அப்போ எல்லாத்துக்கும் படம் எடுக்கிறதா? எனவே முதலாவது அடிப்படையில் இந்த மாதிரி தீவிரவாதத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயங்கள், நக்சலை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயங்கள், இது அடிப்படையிலே தப்பு. அந்த மாதிரி நபர்கள் எந்த ஒரு அரசும் வேட்டையாடும். இது 1920கள்லையோ 10லையோ 1800கள்லையோ எடுத்துன்னு வச்சுக்கவேன், இந்த மாதிரி விஷயங்கள் நியாயமான கருத்து சேர்த்துச்சு. அந்த காலத்தில் கம்யூனிசம் தேவையும் இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய தோல்வியத்தில் வச்சு, அதற்கான காரணம் இந்த படத்தினுடைய கதாநாயகருக்கும் லைட் மேனுக்கு ஏன் சேலரி வேறுபடுது இல்லையா, இது சர்வதேச அளவுடைய மார்க்கெட்டையும் டிமாண்ட் அண்ட் சப்ளையையும் பின்னாடி அதோடைய மார்க்கெட் எப்படியா செயல்படுது இல்லையா, அதோட தேவை எப்படிப்பட்டது, இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொருளாதார கவனிச்சுன்னு வச்சுக்கவேன், அதில் இருக்கிற புத்திசாலித்தனம்னா என்னன்னு தெரியும். அதை புத்திசாலித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த இயக்குனரும் நடிகரும் என்ன மாதிரி நடிக்கிறாங்கன்றதும் தெரியும். எனவே நம்ம பிள்ளைகளுக்கோ இல்லை இளைஞர்களோ என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இங்கே இந்த மாதிரியான சிக்கல்களை எப்படி களையிறது, அரசியல் ரீதியாகவோ ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையோ எப்படி களையிறது. இல்லாட்டி இப்படி வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு முழுவதும் டெண்டர் எடுக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ இருப்பாங்க, எல்லாமே எந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்து தேடுங்களேன். இவங்க இதை அரசியல்வாதியாக ஒதுக்குனியா, அந்த பகுதியில் பட்டியல சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் ரோடு போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு வாங்க, அதில் ஒரு 60% அடிச்சுட்டு போயிடான்னு வச்சுக்கவேன், அடிச்சுட்டு போனேன். அப்போ இங்கே வெறும் 500 கோடி ஒதுக்கி பட்ஜெட்டில் அதை ஒரு மிகப்பெரிய திட்டமாக அறிவிச்சு அந்த மக்களை ஏமாற்ற முடியுது. 50,000 கோடி ஒதுக்கக்கூடிய ஒரு டெண்டர் ஏரியாவில் அவங்களால நுழையவே முடியலன்னா, இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் தான் இந்த மாநிலத்துடைய மனநிலை. அதை யாராவது படம் எடுக்கிறானா, 10 குடும்பம் மட்டும் வாழ்ந்துருக்கான் பாருங்க, அந்த நிலைமையை உடைக்கணும். இவங்க மட்டும்தான் அதிகாரத்துக்கு வர முடியும்னு நினைக்கிறான் பாருங்க, அப்படியா இல்லாம வாய்ப்பை எல்லா பேருக்கும் சமமாக்கி அதுல போட்டிட்டு எவன் திறமையானோ அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் பாருங்க, அந்த சூழலை உருவாக்கணும்.